அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் வழங்கும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வேதபாட வரிசை கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியை நாம் படிப்பதற்கு முன்பதாக உங்களுக்குரிய இலவச பிரதியை அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன். ஜோதிடர்களையும் மனம் சார்ந்த சக்திகள் கொண்டவர்களையும் தேவன் ஏவுகிறாரா என்ற அழகான பாட பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே அழைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லது ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளாக சென்று நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி நான் அழைக்கின்றேன். இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்கலாமா? சோதிடர்களையும் மனோவசியக்காரரையும் தேவன் ஏவுகிறாரா? இந்த நாளின் பாடத்தை நாம் படிக்கும் முன்பாக ஆண்டோடைய உதவியை ஜெபத்திலே தேடுவோமா? எங்கள் நல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நாளில் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை, ஆழங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூதா தேசத்துக்கும் பொதுவான எதிரி யார் என்றால் சீரியா தேசம். அந்த சீரியா தேசத்தில் ராமோத் கிலெயாத் என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தை பிடிப்பதற்காக ஆகாப் அரசன் அவன் முயற்சிக்கிறான். அவன் இஸ்ரவேலின் அரசன். அவன் தனக்கு துணையாக யூதாவின் அரசனான யோசபாத்தை அவன் அழைத்து கொண்டான். யோசபாத் தேவனுக்கு பயந்த அரசன். ஆனால் ஆகாப் என்ற இஸ்ரவேலின் அரசனோ தேவனை விட்டு விலகி போய் பாகால் வணக்கத்திலே விழுந்து போனவன். இந்த ஆகாப் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் தன்னிடம் வைத்திருந்தான். ஆகவே அவர்கள் எல்லாரையும் விசாரித்த பொழுது, நான் சீரியா தேசத்திற்கு சென்றால் வெல்லுவேனா, அந்த பட்டணத்தை பிடிப்பேனா என்று அவன் கேட்டபொழுது, எல்லா 400 பாகால் தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் போகலாம் என்று சொன்னார்கள். நீர் நிச்சயமாக ராமோத் கிலெயாத்தை பிடிப்பீர் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் விழாவாரியாக 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த சமயத்தில் அங்கே இருந்த கர்த்தருக்கு பயந்த அரசனான யோசபாத் சொன்னார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே யாரும் இல்லையா என்று கேட்கிறார். உடனே ஆகாப் அரசன், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவனுடைய பெயர் மிகாயா. ஆனால் அவன் எப்பொழுதுமே எனக்கு விரோதமாகவே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் என்று ஆகாப் சொல்லுகிறான். இதை கேட்ட யோசபாத், அவர் வரட்டும், மிகாயா தீர்க்கதரிசி வந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லட்டும் என்று சொன்னவுடனே மிகாயா அழைத்து வரப்படுகிறார். ஆகவே அவர் அழைத்து வரப்படும் பொழுது மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னார்கள், எல்லாருமே ராஜாவுக்கு சாதகமாகவே நல்ல விஷயத்தை சொல்லுகிறார்கள், நீயும் அப்படியே சொல் என்ற உடனே மிகாயா சொன்னார், கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அதையே நான் சொல்லுவேன். ஆகவே 2 அரசர்கள், யூதா அரசன் யோசபாத், இஸ்ரவேல் அரசன் ஆகாப், இருவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏராளமான தீர்க்கதரிசிகள், படை வீரர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மிகாயா சொன்னது என்ன சொன்னார் தெரியுமா? வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். என்ன நடந்தது தெரியுமா? மிகாயா சொன்னார், நீர் யுத்தத்துக்கு போவீர், ஆனால் ஜெயிக்க மாட்டீர். ஆகாப் அரசனே, நீர் சமாதானமாய் திரும்பி வர மாட்டீர். உம்முடைய முடிவு அந்த யுத்தத்தில் உறுதியாக்கப்படும் என்பதை தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே ஆகாப் அரசனுக்கு மிகுந்த கோபம். மிகாயா தீர்க்கதரிசி கன்னத்தில் அறையப்பட்டார். பைபிளில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே,
இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது நிறைவேறக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆகாப் அரசன் அவன் என்ன செய்கிறான்? மாறு வேடம் பூண்டு அந்த யுத்தத்தில் அவன் போய் ஈடுபட்டான். என்ன ஆயிற்று தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 22:34, ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய ஆகாப் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது என்று வாசிக்கிறோம். ஆகாப் அரசன் அந்த யுத்தத்தில், சீரியா தேசத்துக்கு எதிரான யுத்தத்தில் அவன் படுகாயம் அடைந்து அவன் செத்து போனான். பிரியமானவர்களே, 400 பாகால் தீர்க்கதரிசிகள் சொன்ன செய்தி உண்மையா, அல்லது கர்த்தருடைய தீர்க்கதரிசியான மிகாயா சொன்னது உண்மையா? கள்ள தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள். ஆனால் ஆகாப் அரசன் எந்த தீர்க்கதரிசிகளை நம்பினான்? பிரியமான தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளை பற்றிய பாடங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். தேவன் தம்முடைய இறுதி திட்டங்களை யாருக்கு வெளிப்படுத்துவார்? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் 3:7 வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கடைசி கால திட்டங்களை, நடைபெறப் போகிற இறுதி சம்பவங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். கடைசி காலத்தில் நல்ல மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று இரு சாரார் இருப்பார்களா? பாருங்கள், இயேசு அதை விளக்குகின்றார். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:11 வாசிக்கிறோம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள் என்பது இயேசு சொன்ன வார்த்தை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்ல தீர்க்கதரிசிகள், கர்த்தருக்கு பயந்த தீர்க்கதரிசிகள் எப்படி எழும்புகிறார்கள்? வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று அப்போஸ்தலர் 2:17 பேதுரு சொல்லுகிறார். எங்கிருந்து சொல்லுகிறார்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை அவர் பயன்படுத்தி இங்கே பெந்தெகோஸ்தே நாளில் அவர் பேசினார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றும் பொழுது பாருங்கள், குமாரரும் குமாரத்திகளும், ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆண்டவர் வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளாக ஆண்களை மட்டுமல்ல, மோசே, எசேக்கியேல், எரேமியா, தானியேல், இன்னும் அநேக ஆண் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதுபோலவே தேவன் பெண் தீர்க்கதரிசிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள் என்று வாசிக்கிறோம். ஆரோனின் சகோதரி மிரியாம் என்பவள், அவள் தீர்க்கதரிசியானவள், ப்ராஃபட்டஸ் என்று வேதாகமம், யாத்திராகமம் 15:20 சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, லூக்கா 2:36 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு வயதான தீர்க்கதரிசி இருந்தால், வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி தீர்க்கதரிசியாக இருந்தால் என்று லூக்கா 2:36 வாசிக்கிறோம். அதே போல பாருங்கள், அப்போஸ்தலர் 21:8 மறுநாளிலே பவுலைச் சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பிலிப் என்ற டீக்கன், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, 7 உதவிக்காரர். அதில் ஒருவர் யார் என்றால் பிலிப். அவருடைய குடும்பத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர்
8 மற்றும் 9 வசனங்கள் சொல்லுகின்றன. அன்பானவர்களே, மிரியாம் என்ற பெண் தீர்க்கதரிசி, அன்னாள் என்ற பெண் தீர்க்கதரிசி, பிலிப்பு என்ற டீக்கனுக்கு இருந்த 4 குமாரத்திகள் அவர்கள் பெண் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆகவே வேதாகமம் ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் தீர்க்கதரிசிகளாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் தீர்க்கதரிசிகளாக வேதாகம காலகட்டங்களில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாம் படிக்கின்றோம். எப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் குறிப்பிடத்தக்க விதத்தில் வேதத்தில் கண்டனம் செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு எதிர்காலத்தை சொல்லுகிறவர்களை, நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்லுகிறவர்களை, நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறவர்களைத்தான் நாம் நமக்கு தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களை நாம் எப்படி சொல்லலாம் என்றால், பாருங்கள், குறி சொல்லுகிறவன், அதிர்ஷ்டம் பார்க்கிறவன், உபாகமம் 18:10 இப்படிப்பட்டவர்களை வேதாகமம் கண்டிக்கிறது. குறி சொல்லுகிறவர்களை தேட வேண்டாம், நாம் தேடுகிறோம் அல்லவா. நாள் பார்க்கிறவன், ஜோதிடர், ஜோசியம் பார்க்கிறவர்கள், கிளி ஜோசியம், எலி ஜோசியம் உங்களுக்கு தெரியுமா? குற்றாலம் பகுதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் கிளி ஜோசியம் மட்டுமல்ல எலி ஜோசியமும் இருக்கிறது. வெள்ளை எலிகளை வைத்து ஜோசியம் சொல்லுவார்கள். தேவன் அதை கண்டிக்கிறார். அஞ்சனம் பார்க்கிறவன், மந்திரவாதிகளை தேடி போவது. இன்னைக்கு கேரளாவில் இந்த மந்திரம், சூனியம் எல்லாம் பிரபலமாக கொடிகட்டி பறக்கிறது. உபாகமம் 18:11 தேவன் அதை கண்டிக்கிறார். சூனியக்காரனும், அதாவது வசியம் பண்ணக்கூடிய, மந்திர தந்திரங்கள் பண்ணக்கூடிய ஆண் மந்திரவாதியை சூனியக்காரன் என்று சொல்வார்கள். பெண் மந்திரவாதியை சூனியக்காரி என்று சொல்வார்கள். இவர்களையும் ஆண்டவர் கண்டனம் பண்ணுகிறார். உபாகமம் 18:10 மாயவித்தைக்காரனும், மெஜிஷியன், வசீகரம் செய்யக்கூடியவன், இந்த கூட்டத்தையும் தேவன் கண்டிக்கிறார். உபாகமம் 18:11 செத்தவர்களிடத்தில் குறி கேட்பவர், அதாவது மரித்து போனவர்களுடைய ஆவிகளை வரவைத்து அவர்களோடு பேச வைக்கிறவர்களை மீடியம் என்று சொல்வார்கள். பைபிளில் செத்தவர்களிடத்தில் குறி கேட்பவர், ஆவிகளுடன் பேசுபவர் என்று நாம் உபாகமம் 18:11 வாசிக்கிறோம். சவுல் கதையிலே படித்தோம் அல்லவா. ஆகவே இந்த வகையறாவையும் தேவன் நாம் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை கண்டிக்கின்றார். சன்னதக்காரனும் என்று வாசிக்கிறோம். சன்னதம் கேட்டல் என்று சொல்வார்கள். ஆவிகளிடத்திலே போய் விவரங்களை அறிய முயற்சித்தல். அப்படி உதவக்கூடியவனுக்கு சன்னதக்காரன், ஆண் சூனியக்காரன் என்பதாகவும் வேதத்திலே ஒரு பெயர் இருக்கிறது. உபாகமம் 18:11 தேவன் இதையும் கண்டிக்கிறார். செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன், மரித்தவர்களிடத்தில் பேசுகிறவன், இப்படி ஒவ்வொரு வகையையும் ஆண்டவர் தனித்தனியாக பிரித்து காட்டுகிறார். ஆங்கிலத்தில் நெக்ரோமான்சர் என்று சொல்லுவார்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, எதிர்காலத்தை அறிய வேண்டுமா? இதைத்தான் மக்களுக்கு முக்கியப்படுத்தி நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்கள் பெண் மாப்பிள்ளை எப்படி அமைவார், வெளிநாட்டுக்கு போவீர்களா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்களா, இந்த எண்ணங்களை முக்கியப்படுத்தி குறிகாரர்களை, ஜோசியக்காரர்களை தேடக்கூடிய வாஞ்சை மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட கூட்டத்தார் எல்லாரையும் வேதாகமத்தில் கடுமையாக சாடி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த வரம் பற்றி நாம் படிக்க வேண்டும். தேவனுடைய கடைசி கால திருச்சபை தீர்க்க தரிசன வரத்தை உடையதாக இருக்குமா? ஆண்டவர் இதுவரைக்கும் பார்த்த அந்த கூட்டங்கள், இந்த கூட்டத்தாரை எல்லாம் நம்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் சபைக்கு தேவன் வைத்திருக்கிற மெய்யான வரம் என்ன? பாருங்கள், வெளிப்படுத்தல் 12:17 நாம் அடிக்கடி பார்த்த வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது
பிசாசானது ஸ்திரீயின் மேல் தேவனுடைய திருச்சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மெய்யான திருச்சபை, அந்த மெய்யான திருச்சபையின் மீதமான சந்ததியோடு யுத்தம் பண்ணுவதற்காக சாத்தான் அவன் கோபம் கொண்டு செயல்படுகிறான். ஏன் தெரியுமா? அந்த தேவனுடைய மெய்யான திருச்சபையில் 2 விஷயங்கள் பிசாசுக்கு மிகவும் பிடிக்காதவை. ஒன்று, அவர்கள் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறார்கள். கற்பனைகள் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இரண்டாவது, தேவனுடைய கடைசி கால திருச்சபை இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை பெற்றிருக்கும். அது என்ன? வேதாகமமே நமக்கு விளக்கம் கொடுக்கட்டும். வாசிக்கிறோம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 19:10 இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. The testimony of Jesus Christ is the spirit of prophecy என்று நாம் அழகாக வாசிக்கிறோம். இயேசுவை குறித்த சாட்சி என்றால் தீர்க்க தரிசன ஆவி. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார் என்று நாம் படித்தோமே, அந்த தீர்க்க தரிசன வரத்தை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி என்று பார்க்கிறோம். நம் ஆரம்பத்தில் படித்த வசனம் திரும்பவும் ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையிலே அவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் திருச்சபைக்கு வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசன வரத்தை குறித்து படிக்கிறோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் மூலமாக திருச்சபையை சம்பூரணமாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் தேவன் நிரப்புவார். தொடர்ந்து பாருங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் 7ஆம் வசனம், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எந்த வரத்திலும் திருச்சபை குறைவுபட்டு இருக்கக்கூடாது என்று கண்ட ஆண்டவர் கடைசி கால திருச்சபையில் அவர் என்ன கொடுக்கிறார்? தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார். கடைசி கால சபையில் மட்டுமா? யுகங்கள் நெடுகிலும் தேவன் தம்முடைய திருச்சபைக்கு தீர்க்க தரிசன வரத்தை தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசியாக தேவன் வைத்திருந்தார். ஓசியா புத்தகத்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிற ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை தேவன் தீர்க்கதரிசியினால் வழி நடத்தினார். ஓசியா 12:13 கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசிகளின் ஊழியத்தை கொண்டு ஆண்டவர் திருச்சபையை காக்கிறார், திருச்சபையை நடத்துகிறார். மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் கடைசி நாட்களுக்கு முன்பாக, அவருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் நிச்சயவாரன் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்கிறார். அப்படியானால் எலியா மீண்டும் இறங்கி வருவாரா? அப்படி அல்ல. தேவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடைய தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்புவார் என்பதுதான் பொருள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால்
ஒரு உண்மையான தீர்க்கதரிசியிடம் தேவன் என்னென்ன விதங்களில் பேசுகிறார்? தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புகிறாரே, அனுப்புகிறாரே, அவர்களை கொண்டு ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுவார்? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 8ஆம் வசனங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தனாகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன், முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தரிசனத்திலே பேசுவார். தரிசனம் என்றால் வேலை செய்யும் பொழுது, பிரயாணம் பண்ணும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது, பகலில் எந்த நேரமானாலும் தேவன் கொடுப்பது தான் தரிசனம். சொப்பனம் என்பது இரவிலே உறக்கத்தில் இருக்கும் பொழுது தேவன் கொடுப்பது சொப்பனம். அப்போ ஆண்டவர் விஷன் அண்ட் ட்ரீம், மேலும் முகமுகமாக டைரக்டாகவும் ஆண்டவர் நிச்சயவாரான் தம்முடைய தீர்க்கதரிசிகளோடு அவர் பேசுவார். மட்டுமல்ல, என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. சகரியா 4:1 வாசிக்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் என்ன செய்தாராம்? தூதன் மூலமாக பேசினார். ஆகவே ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவர் மூலம் தேவன் தரிசனம், சொப்பனம், முகமுகமாக தூதர்கள் மூலமாக பேசுவாராம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, கடைசி கால திருச்சபை கற்பனைகளை கைக்கொள்ளும். அது தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி கால திருச்சபைக்கு, மீதமான திருச்சபைக்கு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு தேவன் 1827ஆம் ஆண்டிலே எலன் ஒயிட் என்ற ஒரு பெண்மணியை அவர் எழுப்பினார். தீர்க்கதரிசியாக எழுப்பினார். 88 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த பெண்மணி 1827 1915 வரைக்கும் அமெரிக்காவிலே வாழ்ந்த இந்த பெண்மணி 70 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அந்த 70 ஆண்டுகளில் 2000த்திற்கும் அதிகமான தரிசனங்கள் மற்றும் சொப்பனங்களை தேவன் மூலமாக அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய கணவர் ஜேம்ஸ் ஒயிட் என்பவர், அவரும் ஊழியத்தில் மிகவும் தாகம் உள்ளவர். இந்த 2 பேரும் 1846ஆம் ஆண்டிலே திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட். அவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள். மூத்த மகன் ஹென்றி நிக்கால்ஸ் என்பவன் தன்னுடைய 16 வயதில் அவன் இறந்து போக நேரிட்டது. 4வது மகன் ஹெர்பர்ட் ஒயிட் என்ற மகன் பிறந்து சில வாரங்களிலே அவன் மரித்து போகிறான். இடைப்பட்ட 2வது மகன், 3வது மகன் எட்சன் ஒயிட், வில்லியம் ஒயிட் ஆகியோர் பெற்றோரோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஊழிய வாஞ்சை கொண்ட இந்த குடும்பம் தேவனால் பயன்படுத்தப்பட்டது. 1844ஆம் வருஷத்தில் இருந்து ஏறக்குறைய எலன் ஹார்மன் என்ற அந்த பெண், திருமணத்திற்கு முன்பாக எலன் ஹார்மன், திருமணத்துக்கு பிறகு எலன் ஒயிட் என்று அழைக்கப்பட்டார். தன்னுடைய 17வது வயதிலிருந்து அவருக்கு தேவன் தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். இந்த தரிசனம் பெறும்பொழுது ஒரு தீர்க்கதரிசி எந்த நிலையில் இருப்பார்? தானியேல் புத்தகத்தை படித்து பார்த்தால் நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் எல்லாம் படித்து பாருங்கள். தீர்க்கதரிசிகள் தரிசனத்தை பெறும்பொழுது அவர்கள் பலத்தை இழந்து போவார்கள். சுற்றிலும் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சில சொப்பனங்களை காணும் பொழுது, தரிசனங்களை காணும் பொழுது அர்த்தம் தெரியாமல், விவரம் புரியாமல் திகைத்து இருப்பார்கள். சில நாட்களாக வியாதிப்பட்டும் கிடந்திருக்கிறார்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, தானியேலுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. பவுலை பாருங்கள். அவன் தரிசனத்தை பார்க்கிறான். தமஸ்குக்கு போகும் பொழுது பிரகாசமான ஒளி, 3 நாட்கள் அவன் பார்வையை இழந்து போனான். அதே போல எலன் ஒயிட் அம்மையாருடைய அந்த 70 ஆண்டுகள் ஊழியத்திலும்
அவர்கள் தேவன் மூலமாக பெற்ற 2000க்கும் அதிகமான சொப்பனங்கள், தரிசனங்களை அலசி ஆராய்ந்து பார்த்தால் சரித்திரம் சொல்லுகிறது, வேதாகமத்தின் தீர்க்கதரிசிகளைப் போலவே அவருக்கும் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரயாணம் செய்யும் பொழுது, ஆலயத்தில் இருக்கும் பொழுது, பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது, சாய்ந்த நிலையிலே பேசிக்கொண்டிருந்த காலகட்டங்களில், இப்படி எல்லா நேரங்களிலும் தேவன் அவருக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருந்திருக்கிறார்கள். இவர் உண்மையிலேயே தரிசனத்தை தான் பார்க்கிறாரா என்று சோதிப்பதற்காக அவருக்கு முன்பாக நெருப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள், மெழுகுவர்த்தியை. மூச்சு காற்றினால் அந்த ஃப்ளேம், நெருப்பு அசைகிறதா என்று பார்ப்பதற்கு. அப்படி ஒன்றும் அசையவில்லை. எலன் ஒயிட்டுடைய முகத்திற்கு முன்பாக முகம் பார்க்கிற கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மூச்சு காற்று அதில் படுகிறதா? அப்படி ஒன்றும் படவில்லை. ஒவ்வொரு முறை தரிசனத்தை பார்க்கும் பொழுதும் எலன் ஒயிட் அம்மையார் மகிமை 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 என்று அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒரு தெய்வீக தொனியை அவர்கள் முழங்குவார்களாம். தன்னுடைய ஊழிய காலத்தில் ஏறக்குறைய 60 தடவைக்கும் மேலாக தேவ தூதர்களை பார்த்திருக்கிறார். தேவ தூதர்களோடு அவர் பேசியிருக்கிறார். பரலோக காட்சிகளை அவர் பார்க்கும் பொழுது சுற்றிலும் நடக்கிற எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை. பெலன் இழந்து போன நிலை தரிசனத்துக்கு பிறகு ஏற்படும். ஆனால் அந்த தரிசனத்தின் நேரத்தில் தெய்வீக பெலன் பெற்ற பெண்மணியாக கையில் ஒரு பெரிய வேதாகமத்தை, 8 கிலோவுக்கு மேலாக இருக்கக்கூடிய வேதாகமத்தை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? சுமார் 4 மணி நேரம் கையிலேயே உயர்த்தி வைத்திருந்திருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி தரிசனம் பார்த்து முடித்த பிற்பாடு அவர்களுக்கு பலனெல்லாம் போயிருந்திருக்கிறது. சுற்றிலும் எல்லாமே இருண்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு தெரிந்தது. அந்த தரிசனத்தை விட்டு வெளியே வந்த உடனே பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவார்களாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி வேதாகமத்தில் அடையக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் எலன் ஒயிட் அம்மையாரும் பெற்றிருந்திருக்கிறார். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, மெய்யான தீர்க்கதரிசிக்கு அற்புதங்களை செய்வது திட்டவட்டமான சான்றாக உள்ளதா? இன்றைக்கு ஒருவர் தீர்க்கதரிசி என்றால் அவர் எதிர்காலத்தை பற்றி சொல்ல வேண்டும், அற்புதங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். வேதாகமத்தில் பாருங்கள், யோவான் ஸ்நானன் அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார் மத்தேயு 11:11. ஆனால் அந்த யோவான் ஸ்நானன் ஏதாகிலும் அற்புதங்கள் செய்தாரா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 41 நாம் படித்தால், அநேகர் அவரிடத்தில் வந்து, இயேசுவிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் அந்த யோவான் ஸ்நானன் வல்லமையான தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு தீர்க்கதரிசி என்றால் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் மனதிலே ஒரு எண்ணம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களையும் தீர்க்கதரிசிகள் செய்கிறார்கள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். இன்னைக்கு எல்லாரையும் நம்ம தீர்க்கதரிசி நம்பிடுறோம்.
ஏமாந்து போகிறோம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது என்று வெளிப்படுத்தல் 16:14 வாசிக்கிறோம். எனக்கு தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகள் கிறிஸ்தவர்களை, உலகத்தையே தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்படியானால் உண்மையான தீர்க்கதரிசியை கண்டறிவதற்கு என்னென்ன சோதனைகள் வேதாகமத்தில் இருக்கின்றன என்று பார்க்கலாமா? ஒரு தீர்க்கதரிசிக்கான மிக முக்கியமான பரிசோதனை எது? முதலாவது சோதனை, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:20. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மெய்யான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வேதத்திற்கு இசைவாக செயல்பட வேண்டும். அவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எதுவானாலும் சரி, ஆண்டுடைய வேதத்திற்கு ஒத்து போகிறதாக இருக்க வேண்டும். வேதாகமத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு உதாரணத்தை பாருங்கள். மார்மன் சபை என்ற ஒரு சபை இருக்கிறது, மார்மனிசம். அதில் ஜோசப் ஸ்மித் என்பவர்தான் மிகவும் மதிக்கப்படத்தக்கவராக விளங்குகிறார். இவருடைய தகவல்கள் வேதாகமத்தை விட உயர்ந்தவை என்று அவரே சொன்னாராம். பைபிளை காட்டிலும் மேன்மையான காரியங்களை சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசி. பிரியமான தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றால் வேதாகமத்தை உயர்த்த வேண்டும். மாபெரும் இறுதி வஞ்சகமானது நம்முன் விரைவில் வெளிப்பட உள்ளது. நமது கண்களுக்கு முன்பாக அந்த கிறிஸ்து அவனது ஆச்சரியமான செயல்களை செய்யவிருக்கிறான். போலியான அந்த அற்புதங்கள் உண்மைக்கு மிகவும் ஒத்ததாக காணப்படும். பரிசுத்த வேத வாக்கியங்களினால் மட்டுமே அந்த வித்தியாசத்தை வேறுபடுத்தி பார்க்க முடியும். அவைகளின் சாட்சியினால் ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு அற்புதமும் சோதிக்கப்பட வேண்டும் என்று எலன் ஒயிட் அம்மையார் கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்தில், மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வேதாகமத்தை உயர்த்த வேண்டும். எலன் ஒயிட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அந்த கிறிஸ்து அவன் நிறைய ஆச்சரியமான செயல்களை செய்வான். அது உண்மையா போலியா என்பதை நாம் கண்டறிய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வேத வசனங்களினால் மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். பார்த்தீர்களா? ஒரு தீர்க்கதரிசி வேதாகமத்தை உயர்த்த வேண்டும். எலன் ஒயிட். இன்னும் அநேக புஸ்தகங்களில் அவர்கள் எழுதியிருக்கிற சுமார் 100க்கும் அதிகமான புத்தகங்களில் வேதாகமத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார். இரண்டாவது, ஒரு தீர்க்கதரிசிக்கான இரண்டாவது பரிசோதனை என்ன? வேதம் சொல்லுகிறது பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:2. உலகத்தில் இன்னைக்கு ஏராளமான ஆவிகள், ஏராளமான தீர்க்கதரிசிகள். எல்லா ஆவியும் கர்த்தரிடத்தில் வந்த ஆவியா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தீர்க்கதரிசியாக வரக்கூடிய ஒரு நபர் அல்லது ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யணும்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி இயேசுவை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று எடுத்துக்கொண்டால் அவர் தன்னைத்தான் பிரபலம் பண்ண தேடுகிறார். தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் என்று விளம்பரம் பண்ணிக்கொள்கிறார்கள். தங்களுக்கு பிரபலம் உண்டாக வேண்டும் என்று தேடுகிறார்கள். இயேசுவை உயர்த்துவதாக தெரியவில்லை. பிரியமான தேவப்பிள்ளைகளே, மெய்யான தீர்க்கதரிசி இயேசுவை உயர்த்துவார். அனாதியான பூர்வ நாட்கள் முதல் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடன் ஒன்றாக இருந்தார். அவர் இயேசு பிதாவின் தற்சுரூபமாக இருந்தார் என்று டிசரவேஜஸ்
புத்தகத்தில் பக்கம் 20 யோங்களின் வாஞ்சை என்ற தமிழ் புத்தகத்தில் எலன் ஒயிட் எழுதுகிறார். என்ன அர்த்தம்? பிதாவுக்கு ஒப்பாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவோடு இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகர் பொதுவாக யெகோவா விட்னஸ் சபையை எடுத்துக்கொண்டால் பிதா மட்டும்தான் அப்படின்றாங்க. இயேசு தெய்வம் அல்ல. மணவாட்டி சபை என்று சொல்லக்கூடிய சபையை எடுத்துக்கொண்டால் இயேசு மட்டும்தான் என்று சொல்கிறார்கள். பிதா ஆவியானவரை முக்கியப்படுத்துவதில்லை. இன்னைக்கு பெந்தேகோஸ்து மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆவியானவரைத்தான் முக்கியப்படுத்துகிறார்கள். பிதாவையும் இயேசுவையும் ஓரளவுக்குத்தான். ஆனால் பிரியமானவர்களே, பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் சமம். பிதாவுக்கு ஒன்றாக இயேசு இருக்கிறார் என்பதை எலன் ஒயிட் அழகாக எழுதி இயேசுவை உயர்த்துகிறதை, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தீர்க்கதரிசிக்கான 3வது பரிசோதனை என்ன? வேதம் சொல்லுகிறது மத்தேயு 7:16 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு மெய்யான தீர்க்கதரிசி வேதத்தை உயர்த்த வேண்டும், அந்த வேதத்தின்படி வாழ வேண்டும். இயேசுவை உயர்த்த வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதாவது அந்த மெய்யான தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் வெளிப்பட வேண்டும். அமெரிக்காவில் உள்ள காங்கிரஸ் நூலகமானது உலகிலேயே மிகவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட எழுத்தாளர் பட்டியலில் 4வது இடத்தை எலன் ஒயிட் அவர்களுக்கு கொடுக்கிறது. உலகத்தில் 4 பிரபலமான ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள்: ஜார்ஜஸ் சைமனன், கார்ல் மார்க்ஸ், லியோ டால்ஸ்டாய், 4வது எலன் ஒயிட். இவர்களுடைய புஸ்தகங்கள் தான் உலக மொழிகளிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. மேலும் இவர் உலகிலேயே மிகவும் மொழிபெயர்க்கப்பட்ட பெண் எழுத்தாளர் என்று, உலகிலேயே மிகவும் மொழிபெயர்க்கப்பட்ட அமெரிக்க எழுத்தாளர் என்றும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். உலகத்திலேயே அதிகமாக எலன் ஒயிட் புஸ்தகங்கள் மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த 4 எழுத்தாளர்களில் 4வதாக எலன் ஒயிட். அமெரிக்காவிலே 20 தலைசிறந்த பெண் எழுத்தாளர்களில் எலன் ஒயிட்டும் ஒருவராக கணக்கிடப்பட்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மை. பர்னா சர்வே என்ற ஒரு கணக்கெடுப்பில், பர்னா சர்வே, அதில் பார்க்குறோம் மிக அதிகமான செல்வாக்கை பெற்ற எழுத்தாளர்கள் மற்றும் புத்தகங்கள் என்ற கணக்கெடுப்பில் 2005ஆம் ஆண்டில் அது நடக்கிறது. ஏறத்தாழ 40 போதகர்கள் பல எழுத்தாளர்களுடன் போட்டியிட்டனர். இதில் வர்த்தக ஆலோசகரான ஜேம்ஸ் கொலின்ஸ், செமினரி பேராசிரியர் டாம் ரெய்னர், 19ஆம் நூற்றாண்டின் செவன்த்-டே அட்வென்டிஸ்டுகளில் முக்கிய நபரான எலன் ஒயிட் மற்றும் போதகர் ஜான் ஆட்பர்க் ஆகியோரும் உள்ளடங்குவர். பிரியமானவர்களே, முக்கியமான செல்வாக்கு பெற்ற எழுத்தாளர்கள், செல்வாக்கு பெற்ற புஸ்தகங்களை எழுதினவர்களில் எலன் ஒயிட்டும் முக்கிய நபராக 2005ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பில் அவர் பெயரும் உள்ளே இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எலன் ஒயிட் எழுதியிருக்கிற விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள், கல்வியை குறித்தும், வருங்கால சம்பவங்களை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், ஆரோக்கியம் குறித்தும், குடும்பம் குறித்தும், பைபிள் குறித்தும் ஏராளம் எழுதியிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு தேவன் செய்த ஊழியத்து நிமித்தம் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த அட்வென்டிஸ்ட் ஸ்தாபனத்தில் கல்வித்துறையில் 6966 பள்ளிகள் இயங்குகின்றன. சுகாதாரத்துறை, ஆரோக்கியத்தை பற்றி அவ்வளவு அருமையாக எலன் ஒயிட் மூலம் தேவன் அற்புதமான புஸ்தகங்களை கொடுத்திருக்கிறார். சுகாதாரத்துறையில் 167 மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் உலகம் முழுவதும் இயங்குகின்றன. புஸ்தகம் அச்சடிக்கூடிய அந்த வெளியீட்டு தொழிலில் 65 அச்சுப்பணி நிறுவனங்கள் மற்றும் கிளைகள் உலகெங்கும் இருக்கின்றன. அவர்களுடைய எழுத்துக்களில் சில ஆரோக்கிய சம்பந்தமான கருத்துக்களை நாம் பார்க்கலாமா? எலன் ஒயிட்டின் வார்த்தைகள்: புகையிலை பயன்படுத்துவதற்கான கட்டுக்கடங்காத ஆசையானது அந்நபரையே அழித்துவிடும். புகையிலை ஒரு நபரை அழித்துவிடும்.
மேலும் அது புளித்த திராட்சரசம், மதுபானம் அல்லது போதையை அளிக்கக்கூடிய மற்றொரு வல்லமையான ஒன்றை பயன்படுத்த வேண்டுமென்ற ஆசைக்கு வழிவகுக்கும். அதாவது புகையிலை எடுக்கிறவர்கள் அடுத்த கட்டமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, மதுபானத்தையும் அவர்கள் தேடுவார்கள் என்று எலன் ஒயிட் எழுதியிருக்கிறார். இன்றைக்குரிய மருத்துவம் என்ன சொல்லுகிறது? புகையிலையை உபயோகிக்கும் பிள்ளைகள் மதுபானம், மாரிஜுவானா மற்றும் சட்டத்திற்கு விரோதமான போதைப் பொருட்களையும் தொடர்ந்து பயன்படுத்த துவங்குகிறார்கள். பிரியமானவர்களே, எலன் ஒயிட் அம்மையார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை இப்பொழுது இருக்கிற மருத்துவம் உறுதிப்படுத்துகிறது. எலன் ஒயிட்டின் வார்த்தைகள், அநேகருடைய மரணத்திற்கு காரணம் இருதய செயலிழப்பு, மாரடைப்பு என்றே எப்போதும் நம்பப்பட்டதென்று அண்மையில் படித்தேன். ஆனால் உண்மையிலேயே புகையிலையும் மதுபானமும் அநேகருடைய உடல் அமைப்பை விஷமாக்கி இருந்தது. ஹார்ட் அட்டாக் வந்து தான் அநேகர் சாகுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையிலேயே புகையிலை, மதுபானம் இது அநேகருடைய உடலை விஷமாக்குகிறது அப்படின்னு எலன் ஒயிட் அப்பொழுது எழுதி வைத்தார்கள். இன்றைய மருத்துவம் சொல்லுகிறது, ஒவ்வொரு வருடமும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோயினால் அமெரிக்காவில் 3 லட்சத்துக்கும் மேலானவர்கள் அவர்களுடைய மரணம் புகைப்பிடிப்பதின் நேரடி விளைவினால் ஏற்படுகிறது. பார்த்தீங்களா, சிகரெட் அடிக்க புகையிலையை பயன்படுத்த அது கடைசியில் மாரடைப்புக்கு கொண்டு போய்விடும். அதனால் 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அமெரிக்காவில் மரிக்கிறார்களாம் ஒவ்வொரு வருஷம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்போது புகையிலை பற்றி அப்போவே எழுதி வைத்திருக்கிறார்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது இன்றைக்கு எவ்வளவு உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது பார்த்தீர்களா? எலன் ஒயிட்டின் வார்த்தைகள், தானியங்கள், பழங்கள், கொட்டைகள் மற்றும் காய்கறிகள் ஆற்றல் மிக்க மனத்திறனை அளிக்கின்றன. உச்சிக்கல் வாய்ந்த தூண்டக்கூடிய மற்ற உணவுகளால் இதை அளிக்க முடியாது. ஆண்டவர் ஆதியிலேயே ஏதேன் தோட்டத்திலேயே கொடுத்த உணவு முறை, தானியங்கள், பழங்கள், கொட்டைகள், காய்கறிகள் இது உடலுக்கு மிகவும் நல்லது என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். இன்றைக்குரிய மருத்துவம் சொல்லுகிறது, இறைச்சியில் உள்ள ஒரு பொருளானது மூளையின் செயல்பாட்டை பாதிப்பிற்குள்ளாக்குகிறது. இறைச்சி மூளையை பாதிக்கும். மேலும் மூளை நன்றாக செயல்பட தேவைப்படுகின்ற பொருள் இறைச்சியில் இல்லை. மூளைக்கு வேண்டிய நல்ல ஊட்டச்சத்துக்கள் இறைச்சியிலே இல்லை என்று இன்றைக்குரிய மருத்துவம் சொல்லுகிறது. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி எங்கே போனாலும் ஆரோக்கியம் சம்பந்தமாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இதை 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எலன் ஒயிட் மூலம் சொன்னார். அதை இன்றைய மருத்துவம் உறுதிப்படுத்துகிறது. பல வருடங்களுக்கு முன் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் மற்றும் பிற தேசங்களிலும் நிகழ்கால வெளிச்சத்தின் சத்தியத்தை அறிவிக்கும் புத்தகங்களும் கைப்பிரதிகளும் கொடுக்கப்பட அநேக இடங்களில் கட்டிடங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் எனக்கு விசேஷித்த அறிவுரைகளை அளித்தார். ஆண்டவர் எலன் ஒயிட்டுக்கு வெளிப்படுத்தினாராம். ஆண்டோடைய சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போகணும். ஆகவே நிறைய கட்டிடங்களை, ஊழியம் செய்வதற்கான அச்சகங்களை அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே, பிற தேசங்களிலே ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் வெளிப்படுத்தினார். நமது புத்தகங்கள் மற்றும் பிரதிகள் மூலம் நிகழ்கால சத்தியத்தின் பிரகாசமான ஒளிக்கதிர்களின் வெளிச்சமானது உலகத்தை பிரகாசிப்பிக்க வேண்டும். சத்தியம் எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படின்னு தேவன் சொன்னார். அதை டெஸ்டிமனிஸ் வால்யூம் 8 பக்கம் 87 எலன் ஒயிட் எழுதுகிறார். அதே போல தான் பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் 65 நாடுகளில் அச்சுக்கூடங்கள் அட்வென்டிஸ் ஸ்தாபனத்தில் செயல்படுகின்றன. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் இந்த கடைசி கால திருச்சபையை அருமையாக அவருடைய உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய ஊழியத்தின் மூலம், அவர் மரித்த பிற்பாடு அவருடைய எழுத்துக்களின் மூலம் தேவன் இன்னும் வழி நடத்துகிறார். ஆண்டு சொல்லார் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 2 நாளாகமும் 20:20 வாசிக்கிறோம்.
ஆண்டோடைய தீர்க்கதரிசிகளை நம்பினால் காரியம் வாய்க்கும். அதான் சித்தி பெறுவீர்கள் என்பதற்கான அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும், அதுதான் சித்தி பெறுவீர்கள் என்பதற்கான அர்த்தம். இந்த திருச்சபை அட்வென்டிஸ்ட் ஸ்தாபனம் மெய்யாகவே எலன் ஒயிட் அவர்கள் மூலமாக தேவன் மிகப்பெரிய அளவில் அவர்கள் எழுத்துக்கள் மூலம், ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதித்திருக்கிறார். பால் ஹார்வி அமெரிக்காவில் மிக பிரபலமான கிறிஸ்தவ வானொலி பேச்சாளர். த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ற அமைப்பில் அவர் மிகவும் பிரபலமானவர். அவர் எலன் ஒயிட் பற்றி சொல்லுகிறார். இவர் ஒரு வேறு சபையைச் சேர்ந்த கிறிஸ்தவர். அவர் சொல்லார் பாருங்க, எலன் ஒயிட்டுடைய எழுத்துக்கள் 148 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மார்க்ஸ், நான் சொன்னேன் அல்லவா, கார்ல் மார்க்ஸ், லியோ டால்ஸ்டாய் மற்றும் ஷேக்ஸ்பியரை காட்டிலும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எலன் ஒயிட் அம்மையாரோட புஸ்தகங்கள் எல்லாமே ஆவிக்குரிய புஸ்தகங்கள். லியோ டால்ஸ்டாய் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் அவர் பொது உடைமைவாதம், கம்யூனிசம், கடவுள் இல்லை என்று எழுதியிருக்கிறார். ஆனால் எலன் ஒயிட் இயேசுவை உயர்த்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ள காரியங்களை எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லார் பாருங்க, பால் ஹார்வி 148 மொழிகளில் எலன் ஒயிட் புஸ்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. தொடர்ந்து படிக்கிறோம். முழுமையான ஆவிக்குரிய மற்றும் சரீர ஆரோக்கியத்திற்கான பரிந்துரையை இப்பொழுதுதான் உலகம் பாராட்ட துவங்கியுள்ளது. எலன் ஒயிட்டை குறித்து உங்களுக்கு தெரியுமா? அவரை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பால் ஹார்வி எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய எழுத்துக்களை இப்பொழுதுதான் உலகம் அறிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியின் மூலம் நீங்கள் அதை அறிந்து கொள்ள, எலன் ஒயிட் அவர்களை குறித்து தெரிந்து கொள்ள தேவன் வாய்ப்பு கொடுத்தார் என்று நீங்கள் நம்பினால், அவருடைய புஸ்தகங்கள் உங்களுக்கு தேவையா? எங்களோடு தொடர்பு கொள்ளும்படி நாங்கள் அழைக்கின்றோம். தீர்க்கதரிசிக்கான 4ஆம் பரிசோதனை என்ன? பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். எரேமியா 28:9. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றால் அவர் சொன்னது நடக்கணும். சில உதாரணங்களை பார்க்கலாமா? 1902ஆம் வருஷம் எலன் ஒயிட் எழுதினார், வெகு காலம் செல்லாது இப்பொழுதே இந்த பட்டணங்கள் அனைத்தும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள் விழும். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் ஓக்லண்ட் நகரங்கள், இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்க நகரங்கள், சோதம் குமாராவை போல் மாறிக்கொண்டே வருகின்றன. தேவன் தம்முடைய சினத்துடன் அவைகளை நியாயம் தீர்ப்பார். லைஃப் ஸ்கெச்சஸ் பக்கம் 412 அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, தொடர்ந்து பாருங்கள். ஏப்ரல் 16, 1906ஆம் வருஷத்தில் எலன் ஒயிட் இவ்வாறு எழுதினார், ரா தரிசனத்தின் போது ஒரு உயரமான இடத்தில் நின்று கொண்டிருந்தேன். அங்கிருந்த வீடுகள் காற்றில் அசையும் நாணலை போல் அசைவதை என்னால் பார்க்க முடிந்தது. பெரிதும் சிறிதுமான கட்டிடங்கள் தரையில் விழுந்தன. உல்லாச போக்கிடங்கள், திரையரங்குகள், உணவகங்கள் மற்றும் செல்வந்தர்களின் வீடுகள் யாவும் அசைக்கப்பட்டு தரைமட்டமாயின. அநேக உயிர்கள் மாண்டு போயின. காயமடைந்த மற்றும் பீதியில் இருந்தவர்களுடைய அலறல் ஓசைகள் காற்றில் நிரம்பி இருந்தன அப்படின்னு டெஸ்டிமனிஸ் வால்யூம் 9 பக்கம் 92 வாசிக்கிறோம். ஏப்ரல் 16ஆம் தேதி எலன் ஒயிட் சொல்லுகிறார், 1906ஆம் வருஷத்தில். சரியாக 2 நாட்கள் கழித்து ஏப்ரல் 18ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோ, ஓக்லண்ட் இந்த நகரங்களில் பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதாம். அந்த பூமி அதிர்ச்சியில் 490 உயரமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. படிக்கிற பாருங்க, காட்டில் அசையும் நாணலை போல் அசைவதை என்னால் காண முடிந்தது. அந்த வீடுகள் எல்லாம் 490 கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. 800 பேர் மரித்து போனார்கள். 1500 பேர் படுகாயம் அடைந்தார்கள். 2.5 லட்சம் பேர் வீடுகளை இழந்தார்கள். ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் $1 மில்லியன் இணையான பொருட்சேதம் அந்த பட்டணங்களிலே உண்டாயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, சினிமா தியேட்டர்கள்,
உல்லாச போக்கிடங்கள், ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய பணக்காரர் வீடுகள் எல்லாம் தரைமட்டமாயின. நகரங்களிலே, பெருநகரங்களிலே வாழ்வது எத்தனை ஆபத்தானது. எலன் ஒயிட் எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய நகரங்களில் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் சீக்கிரமாய் விழும் என்று சொன்னாரே, அப்படியே நடந்துச்சு. பிரியமானவர்களே, ஒருமுறை நான் நியூயார்க் நகரத்தில் இருக்கையில் தரிசனத்தில் இருந்தேன். அப்பொழுது கட்டிடங்களின் ஒவ்வொரு தளமும் வானம் வரை எழும்புவதை காண அழைக்கப்பட்டேன். உயரமான கட்டடங்கள் எல்லாம் கட்டுறாங்க. இந்த கட்டிடங்கள் தீயினால் அழியாது என உத்தரவாதம் பெற்றவை. மேலும் அவைகளின் உரிமையாளர்கள் மற்றும் கட்டமைப்பாளர்களை கனப்படுத்த கட்டப்பட்டவைகளாகும். கடைசி கால சம்பவங்கள் பக்கம் 113 வாசிக்கிறோம். லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ். உயரமான கட்டடங்கள் நியூயார்க்கில், அதை யாரும் அழிக்கவே முடியாது என்று பெருமையாக கட்டப்பட்டவை. ஆனால் என்னாச்சு பாருங்க. நமக்கு தெரியுமே, 2001ஆம் ஆண்டில் ட்வின் டவர்ஸ், இரட்டை கோபுரங்கள், வர்த்தக கோபுரங்கள் அமெரிக்காவிலே தரைமட்டமாக்கப்பட்டது. இதெல்லாம் தீயில எரியும் அப்படின்னு அவர்கள் தரிசனத்தில் கண்டதை எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே நடந்தேறியது. அடுத்ததாக எனக்கு முன் கடந்து சென்ற காட்சி தீயணைப்பு மணியின் ஓசையாகும். அந்த உயரமான மற்றும் தீயினால் அழியாது என உத்தரவாதம் பெற்ற கட்டடங்களை பார்த்து மக்கள் அவை முற்றிலும் பாதுகாப்பானவை என்றார்கள். மக்கள் சொன்னாங்களா, இந்த கட்டடங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவை வலுவற்ற பொருளினால் உருவாக்கப்பட்டிருந்ததை போல் அழிந்து போயின. தீயணைப்பு வாகனங்களால் அந்த அழிவை நிறுத்த எதுவும் செய்ய முடியவில்லை. தீயணைப்பு வீரர்களால் அவ்வண்டிகளின் என்ஜின்களையும் இயக்க முடியவில்லை. பார்த்தீங்களா, எப்போவே எழுதியிருக்கிறாங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி. லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் புக்கில் பக்கம் 113 கடைசி கால சம்பவங்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தீயணைப்பு வீரர்களால் கூட அணைக்க முடியல. அதானே நடந்துச்சு. உலக வர்த்தக கோபுரம், இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதே அமெரிக்காவில். தேவன் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி என்றால் அவர் மூலமாக சொல்லுவது நிறைவேறும். பிரியமானவர்களே, 4 சோதனைகள் பார்த்தோம், பரிசோதனைகள். அது அப்படியே எலன் ஒயிட் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நிறைவேறியது. இன்னும் அநேக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார், இனிமேலும் நிறைவேறும். அவைகளை படித்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனத்தை குறித்த பவுலாரின் 3 கட்டளைகள் என்ன? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:20-21 வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது, முதலாவது. 2வது, அதை சோதித்து பார்க்கணும். 3வது, அது நல்லது என்றால் அதை நாம் பின்பற்ற வேண்டும். எலன் ஒயிட் தேவனுடைய தீர்க்கதரிசி தானா என்று இன்னும் நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்கள் பார்வையில் ஆவியானவர் அது நலம் என்று உணர்த்துவார். ஏற்றுக்கொண்டு பின்பற்றுங்கள். நாம் மெய்யான தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை புறக்கணிக்கும் போது யாருடைய ஆலோசனையை புறக்கணிக்கிறோம்? பாருங்க, யோவான் ஸ்நானன் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று இயேசு சொன்னார், லூக்கா 7:28-29. ஆனால் அவரையும் ஒரு கூட்டத்தார் என்ன செய்தார்களாம்? புறக்கணித்தார்கள். மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆயக்காரர் சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யோவான் ஸ்நானனை தள்ளிவிட்டார்கள். அது இயேசுவை தள்ளினதற்கு, தேவனுடைய ஆலோசனையை தள்ளினதற்கு சமம். அன்பானவர்களே, தீர்க்கதரிசிகள் மூலமாக கிடைக்கிற ஆலோசனைகளை நாம் தள்ளிவிடக்கூடாது. எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே என்று லூக்கா 13:34 இயேசு எருசலேமை பார்த்து சொன்னார். இன்றைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்லக்கூடிய இந்த தீர்க்க தரிசன வரம் பற்றிய வெளிச்சத்தை நாம் ஜெபத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசியை நாம் தள்ளிவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியை ஒன்றுமில்லாமற் போகச் செய்வதே சாத்தானுடைய கடைசி வஞ்சகமாக இருக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழியில் 29:18. தேவனுடைய மீதமானவர்கள் தங்கள் நம்பிக்கையை மெய்யான சாட்சியாகமத்தின் மீது
வைக்காதவாறு சாமர்த்தியமாக பலவித வழிகளில் வெவ்வேறு ஏதுக்கரங்கள் மூலம் சாத்தான் கிரியை செய்வான். மாறானாத பக்கம் 150 எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. அன்பான பிள்ளைகளே, தேவனுடைய அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை, அந்த தீர்க்க தரிசன வரத்தை, தீர்க்கதரிசியை நம்பாதபடிக்கு சாத்தான் செய்வான். நாம் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார். அன்பானவர்களே, எலன் ஒயிட்டின் சாட்சி நமக்கு மிகவும் அவசியம். அந்த தீர்க்க தரிசன ஊழியம் நமக்கு மிகவும் அவசியம் என்பதற்கான காரணங்கள் என்ன? கிறிஸ்துவை உயர்த்துவதற்கும், மாபெரும் ஆன்மீக போராட்டத்தை, கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையிலான போராட்டத்தை புரிந்து கொள்வதற்கும், ஆவிக்குரிய பக்தி சார்ந்த ஆசீர்வாதங்களுக்காகவும், உடல் மற்றும் ஆரோக்கிய நலன்களுக்காகவும், வேதத்தை உயர்த்தவும், சபை ஸ்தாபனங்களில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தவும், தீர்க்க தரிசனங்களுக்காக, வருங்கால தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கும் எலன் ஒயிட் என்ற தீர்க்கதரிசியை தேவன் நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஜெபத்தோடு அவர்கள் புஸ்தகங்களை படிப்போம். தேவன் இன்னும் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவதாலும் அவர் இன்றைக்கும் பேசுகிறார். மெய்யான தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கான இயேசுவின் சாட்சியாக இருப்பதினாலும், இக்காலத்து தீர்க்கதரிசிகளை வேதத்தை கொண்டு பரிசோதிக்கவும், அவருடைய சாட்சி வேதத்திற்கு ஒத்துப்போகிற பட்சத்தில் அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றவும் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, வேதம் காட்டுகிற சான்றுகளின்படி மெய்யான தீர்க்கதரிசியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று வாஞ்சிக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? நல்ல பிதாவே, இந்த நாளின் தீர்க்க தரிசன வரம் பற்றிய பாடத்திற்கு நன்றி. நாங்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நலமானதை பின்பற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.